உங்க தாத்தா பங்காளி அத கிடக்குற தடியை எடுத்துக்கிட்டு என்னென்ன வாடுபடுத்தினாரு தெரியுமா? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அப்படியே கரெக்ட் பண்ணி விடுவான். அப்படி பொடிக்கடி வாங்குற மாதிரி அப்படி என்னதான் அப்படின்னு போனங்க முடியல. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தாட்ட கேட்டேன், கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு? ஏ பேரா பேரா நீ தடியெடு. சரி, நடந்து போக தான் தடியை கேட்கிறாரோ அப்படின்னு நம்பி எடுத்து கொடுத்தா. என் கதைய கேளுங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா நீ தடியெடு. தாத்தா தடியும் எடுக்கையில பொடியும் பறந்துருச்சு. தாத்தோ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா நீ தடியெடு. தாத்தா தடியும் எடுக்கையில பொடியும் பறந்துருச்சு. தாத்தோ பொடி கொடு, அந்த பேரா பேரா நீ தடியெடு. கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடி. லிட்டில் ஹார்ட்ஸ் ஐ லவ் யூ. நம்ம சொல்ல முடியாதுங்க. எனக்கு புள்ளத்த தண்ணி வந்து 7 வயசு ஆயிருச்சு. என்ன கேட்கிறேன்? டாடி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா ப்ரோக்ராம் பேசிக்கிட்டு இருப்பா. நிகழ்ச்சி இல்லையே, ரொம்ப நேரம் பேசுறீங்களே, நல்லா தெரியலையே. ஆமா, அதெல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு நாகரிகம், பிள்ளைகளும் விவரமா பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனால கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடி. கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பேனடி. ஓஞ்சு போனேனடி, உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல, காஞ்சு போனேனடி. உன்னை காணாத பொழுதினில கண்ணி மையம்